சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பூர்ணி, நீ சொல்றதெல்லாம் உண்மையாடி? ஆமாமா, அந்த கூத்தை ஏமா கேக்குற? எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்கம்மா. மா, அப்பா எங்கம்மா? நான் தான் சொன்னேன்லடி, அவர் வேலை விஷயமா பெங்களூர் போயிருக்காருன்னு. நீ வேற அவர் இல்லாத டைம்ல இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. மா, நீ வந்து கேளுமா. வாமா, வா வாமா. அம்மா, நீ அவங்க கிட்ட கேளுமா. நீ கேட்டாதான் சரிப்பட்டு வரும். கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாரு. வாமா. இது வந்துட்டாரு, என்ன நீயே கேளுமா. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க, உண்மையா? அம்மா, நிஜமாதாமா. அவ அவங்க வீட்ல இருக்கிற அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு போயிருக்காமா. எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கதாமா வெப்பா. என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பண்றீங்க? அத்தை, உங்க பொண்ணு சொல்றது கரெக்ட் தான். நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்கு காரணம் நான் கிடையாது, இவ தான். இவ பண்ண விஷயம்தான் 1ல இருந்து ஆரம்பிச்சு 10 வளர்ந்து இப்ப கல்யாணத்துல வந்து நிக்குது. சும்மா இருந்த என்ன சீண்டி சீண்டி இப்ப இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கான். நான் கல்யாணம் பண்ணது உண்மைதான் அத்தை. அதுக்காக இப்ப நான் வருத்தப்படவோ வெக்கப்படவோ இல்ல, சந்தோஷம் தான் படுறேன். என்ன நடந்துச்சுன்னு உங்க பொண்ணுகிட்டே கேட்டுங்க. அம்மா, என்ன சம்பந்தி மாப்பிள்ள இப்படி பேசிட்டு போறாரு? நீங்க எல்லாரும் இருக்கீங்கன்னு சொல்லி தானே என் பொண்ணு உங்க வீட்டுல கட்டி கொடுத்தோம். இப்போ கால்ல போடுற செருப்ப கழட்டி போடுற மாதிரி இவளை கழட்டி விட்டுட்டு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்காரு. இது தப்பு இல்லையா சம்பந்தி? இவ அப்பா வேற ஊர்ல இல்ல. அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சம்பந்தி, 2-3 நாளா இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவ உங்களுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணம் நடந்ததை மட்டும்தான் சொல்லியிருப்பா. எதனால இந்த கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லியிருக்க மாட்டா. பூர்ணி, என்னடி நடக்குதுங்க? அவங்க ஒண்ணு சொல்றாங்க, நீ ஒண்ணு சொல்ற. என்ன தாண்டி நடந்துச்சு? சம்பந்தி, கொஞ்சம் என் கூட வாங்க. நான் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்றேன். அம்மா, அவங்க 1000 சொல்லுவாங்கம்மா. மொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிரா என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ நம்பாதம்மா. நான் என்ன வேணா பண்ணிருக்கலாமா, அதுக்காக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிறுத்துவாங்களா? அப்ப நான் எதுக்குமா இந்த வீட்ல இருக்கணும்? பூர்ணி, இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. எல்லாமே மாறி போச்சு. நீ என்ன சண்டை போட்டாலும் அழுதாலும் நடந்தது நடந்ததுதான். சமந்தி, கொஞ்சம் வாங்க, நான் விளக்கமா சொல்றேன். பாத்தியாமா என்ன பண்ணிருக்காங்கன்னு? பாத்தியா? இத்தனை வருஷமா இந்த ஆளை நம்பி நான் வந்ததுக்கு திடீர்னு எவ்வளவு ஒருத்தைய கட்டிக்கிட்டு வந்து என் முன்னாடி நிக்கிறாரு. அதுவும் எவ்வளவு நான் எதிரியா நினைச்சனோ அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறாருமா. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும்மா. எல்லாருமே சேர்ந்து என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாங்கம்மா. பூர்ணி, நீ அழாதம்மா, சொல்ல கேளு. அப்பா வரட்டும். அப்பா வந்ததும் அவரை கூட்டிட்டு வந்து நான் என்னன்னு பேசுறேன். என்ன பேசி என்னமா பிரயோஜனம் இருக்க போகுது? கல்யாணமே பண்ணிட்டு வந்துட்டாங்களேம்மா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? அப்புறம் போலீஸ் எதுக்கு இருக்கு, கோர்ட் எதுக்கு இருக்கு? மொத்த குடும்பத்து மேலயும் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் கொண்டு போய் நிறுத்துவோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம், கல்யாணம். என் ஒரே பொண்ணை இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்களா? அதுக்காக தான் உன்னை இந்த வீட்டுக்கு நாங்க அனுப்பி வச்சோமா. சமந்தி, கொஞ்சம் வரீங்களா? அம்மா, போமா, போய் பேசுமா. அவங்கள விட்டுறாதுமா, போமா. பூர்ணி, நீ இங்க மரியாதையா இருந்தாதான் எங்களுக்கு நிம்மதி.
உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிட்டு என்னை கூப்பிட்டு சமாதானப்படுத்தினா அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிற ஆள் கிடையாது. அவங்கள நான் என்ன கேள்வி கேட்டுட்டு வரேன்னு பாரு. உங்க அப்பா இப்ப கூட இல்லாம சண்டை போடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். அவர் வரட்டும். அவர் வந்ததுக்கு அப்புறமா நான் வச்சுக்கிறேன். இரு, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். நீ கவலைப்படாத பூர்ணி. இத பாரு, அழாத. அவ யாரு? இந்த வீட்டுல இருக்கிறவளை அனுப்பிட்டு தான் நான் போவேன். நீ இரு, நான் வரேன். என்ன சம்மந்தி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு திடீர்னு மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம்னு சொல்றீங்க. கொஞ்சமாவது நியாயமா இருக்கா இதெல்லாம்? வீட்டுல குழந்தைங்க தப்பு பண்ணா பெரியவங்க தான் அதை தட்டி கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்களும் மாப்பிள்ளை கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. சம்மந்தி, இது ரொம்ப தப்பு சம்மந்தி, தப்பு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடாதீங்க. சமந்தி, நீங்க நினைக்கிற மாதிரி பூரணி வாழ்க்கையில விளையாடல. அவளுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கோம். என்ன நல்லது பண்ணீங்க? இப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லதா? இதை நம்பணுமா நானு? சண்டைன்னு வந்தா பேசி தீர்த்துக்கணும் சம்மந்தி. ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டியை கூட்டிட்டு வரக்கூடாது. அது ரொம்ப தப்பு சம்மந்தி. இல்ல சரிதான். மாப்பிள்ள, நீங்க பேசாதீங்க. இவ்வளவு நாள் உங்க மேல வச்சிருந்த மரியாதை மொத்தமும் இன்னையோட போச்சு. என்னைக்கு என் பொண்ணை தூக்கி வீசிட்டு இன்னொரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்களோ அன்னைக்கே உங்க மேல இருந்த மரியாதை எல்லாம் போச்சு. என்ன மாப்பிள்ள நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என் பொண்ணு என்ன கடையில விக்கிற பொருளா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறதுக்கு? உங்க மேல அவ எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தான்னு எனக்கு தான் மாப்பிள்ள தெரியும். என்ன சண்டை போட்டாலும் என் பொண்ணு என் புருஷன் தான் பேசிட்டு இருப்பா. ஆமா அத்தை, நீங்க சொல்றது கரெக்ட் தான். என் புருஷன் சொல்ற அதே பூர்ணி தான் நடு ரோட்ல வச்சு என் புருஷனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு பேசினவ. அப்ப அவளுக்கு தோணல புருஷனோட மானம் ரோட்ல போகுதுன்னு. இது ஒன்னும் நானா தேடிக்கிட்டது கிடையாது அத்தை, அதுவும் அமைஞ்சுது. மாப்பிள்ள, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். சமந்தி, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ரகுவுக்கு பூரணி செட் ஆகவே மாட்டாங்க. பூரணி சந்தேகப்பட்டுட்டே இருந்தா இப்படிதான் நடக்கும். டே ரகு, நீயே சொல்லு. அத்தை, என்னையும் சிந்துவியும் தப்பா பேசிட்டு இருக்கா உங்க பொண்ணு. நான் எத்தனையோ தடவை அவகிட்ட சொல்லிட்டேன்.